36வது கேள்வி. 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு கோள சிறுதுளி வழியினூடாக 8 சென்டிமீட்டர் செகண்ட் -1 முடிவு வேகத்துடன் விழுகின்றது. அத்தகைய 8 சர்வசம சிறுதுளிகளின் கனவளவு உள்ள ஒரு கோள நீர்த்துளி வழியினூடாக விழும் முடிவு வேகம் யாது? இதுதான் கேள்வி. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் என்ற பாடத்தில் முடிவு வேகத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? முடிவு வேகத்துக்கான சமன்பாடு என்னது? V0 சமன் முடிவு வேகம் 2a²g/9 ρ பலிதம் ρl மொட்டை. இது முடிவு வேகத்துக்கான சமன்பாடு. என்ன சொல்லிக்கிறாங்க? முதல்ல 2 சென்டிமீட்டர் ஆரையுள்ள கோள நீர் சிறுதுளி இதை 8 சர்வசம சிறுதுளிகளை சேர்த்துருக்குறாங்க. அப்போ என்னது? 4 கோளக்கனவுல என்ன? 4/3 பை ஆர் கணம். என்ன இது? கோலத்தில் கணவு. அப்போ நாங்கள் இதுக்கு பிரதிட்டம் பண்ண எப்படி வரும்? 8 4/3 பை தர 2 மில்லிமீட்டர் தானே ஆரை 2 கணம். இத்தகைய எத்தனது? 8 எடுத்துருக்காங்க, அதனால் 8ஆல் பெருக்கிருக்கோம். அப்படியான ஒன்றோட ஆரையக்கான என்ன எப்படி காணணும்? 4/3 பை அந்த சேர்ந்து வர புதிய கோலத்தில் ஆரையா அதில் காணும். இதுதான் புதிய 8 சிறுதுளிகள் சேர்ந்து வர கோலத்தில் ஆரையாக இருக்கும் இந்த கேபிட்டல் ஆர். அப்போ இதில் என்ன செய்யலாம்? 4/3 பை 500 பை படுத்தலாம். இப்போ 8 தர 8 சமன் ஆர் கணம். ஆர் கணம் சமன் 64. எனவே ஆர் சமன் 4 மில்லிமீட்டராக இருக்கும். ஆர் சமன் 4 மில்லிமீட்டராக இருக்கும். அதாவது பெரிய 8 சர்வசம சிறுதுளிகள் சேர்ந்து வர பெரிய கோள நீர்த்துளியிட ஆரை தான் இது. உங்களுக்கு தெரியும், இந்த ஏன்றது முடிவேக சமன்பாட்டில் இந்த ஏன்றது என்னது? ஏன்றது ஆரை. அப்போ இந்த V0 இந்த 2ன்றது ஒரு மாறிலி, ஜின்றது ஒரு மாறிலி, 9 மாறிலி, நீட்டா ஒரு மாறிலி, நீட்டா தெரியுதா? இந்த பிசுக்குமை குணகம் ஒரு மாறிலி, ரோ பலிதம் ரோயல் எல்லாம் மாறிலிய. இந்த இடத்துல எல்லாம் மாறிலிகள். அப்போ என்னது? V0 நேர்வை சமன் ஏ வர்க்கம் என்று எடுக்கலாம். ஆரையிட வர்க்கம் என்று எடுக்கலாம். அப்போ முதலாவது என்னது? முதலாவது V0 என்னது? 8. அது என்னதுக்கு நேர்வை சமனாக இருக்குது? அந்த ஒரு கோள நீர் சிறுதுளி. அதில் ஆறு என்னது? 2. இப்போ 2இன் வர்க்கத்துக்கு நேர்விக்கு சமனாக இருக்கும். அடுத்து என்னது? முதலாவது. ரெண்டாவது என்னது? அத்தகைய 8 அதில் 8 சிறுதுளி சேர்ந்து உருவான கோலத்தில் முடிவேகத்தை பற்றி கேட்குறான். அதில் முடிவேகத்தை V என்று வைப்போம். அது என்னதுக்கு நேர்வை சமனாக இருக்க போகுது? இந்த 6 வர்க்கத்துக்கு நேர்வை சமனாக இருக்க போகுது. அதாவது 4இன் வர்க்கம். 2 1 2ஆல் பிரிச்சோம்னா 8/b சமன் 2 4/4 16 4 4 வெட்டுப்படும் 4. எனவே V சமன் 8 32 சென்டிமீட்டர் செகண்ட் -1 ஆக இருக்கும். இதுதான் விட. எத்தனாவது விட? 4வது விட. ஆன்சர் ஓவாக. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.